السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே ஒரு முஃமினது எதிர்பார்ப்புகள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது முழுமையாக எதிர்பார்ப்பில் தான் தங்கியிருக்கிறது. வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவனது மனதிலே இருப்பதனால்தான் கொஞ்சம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது எனக்கு நிகழலாம், இது எனக்கு கிடைக்கலாம், இது எனக்கு நடக்கலாம், இந்த துன்பம் என்னை விட்டு போகலாம், இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கலாம், இந்த நஷ்டம் என்னை விட்டு தூரமாகலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மனிதனை என்ன செய்கிறது, இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் மனிதனிடத்திலே முடிவடைகிற பொழுது, அல்லது இதற்கு பின்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது மனிதன் விரக்திக்கு ஆளாகிறான். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலையில் அவன் ஆளாகின்ற பொழுது அவன் விரக்திக்கு ஆளாகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு என்ன செய்கிறான், ஆளாகிறான். நாளை மரணிக்கப் போகின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு நோயாளி இடத்தில் கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக அவன் குணமடையலாம் என்பது இருக்கும். அந்த குணமடையலாம் என்ற எதிர்பார்ப்பு தான் அவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கும், அவனை ஒரு உற்சாகமாக வைத்துக் கொண்டிருக்கும். ஒரு கவிதையிலே சொல்வார்கள், மரணத்தை ஒரு நோயாளி ஆசை வைப்பது அவனது நோய் எவ்வளவு விகாரமானது என்பதற்கு போதுமானது. ஒரு நோயாளி ஆசை வைப்பது எதை ஆசை வைப்பான் என்றால் ஆரோக்கியத்தை தான் என்ன செய்வான், ஆசை வைப்பான். தான் குணமடைய வேண்டும் என்று ஆசை வைப்பான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நோயாளி நான் நாளை மரணித்து விட வேண்டும் என்று எதிர்பார்த்தான் என்று சொன்னால் அந்த நோய் மிகவும் அகோரமானது என்பதற்கு அது ஒரு ஆதாரம். அந்த மரணத்தின் மூலம் அவன் என்ன செய்கிறான், அந்த நோயினதிலிருந்து நிவாரணத்தை தேடுகிறான் என்பதை, அந்த நோய் எவ்வளவு கடுமையானது என்பதற்கு என்ன ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்பார்ப்புகளை பொறுத்தவரைக்கும் அதுதான் எமது வாழ்க்கை, அதுதான் எமது நம்பிக்கை. அதன் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலது பெரிய எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், சிலது லட்சியமான எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், சிலது சாதாரணமான எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளோ பெரிய எதிர்பார்ப்புகளோ இவைகள் தான் மனிதனை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. தனியே இருந்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் எமது எதிர்பார்ப்புகளை எமது வாழ்க்கையுடைய விஷயங்கள்ல நம்ம பட்டியல் போடுவோம் என்று சொன்னால் பெரும்பாலும் அதிகமான எமது வாழ்க்கை போவதற்கு மிகப்பெரிய காரணமாக எது இருக்கும் என்றால் எதிர்பார்ப்பு தான். மனிதன் விரக்தி அடைவதும் எதிர்பார்த்து போன ஒன்று தன்னை விட்டு தூரமாவது, நஷ்டமடைவது, இதன் காரணமாக அவன் விரக்தி அடைகிறான். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும், மிகவும் விளக்கத்தோடு இருக்க வேண்டும். நாம் சட்டை செய்யாத ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நிறைய நம்ம இந்த விஷயத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் இதை நீங்கள் பார்க்கலாம், அமானி என்ற வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறது. உம்னியா என்று சொல்வார்கள் அரபுல. உம்னியா என்று சொன்னால் எதிர்பார்ப்பு அப்படின்ற அர்த்தம், தமன்னி என்று சொன்னால் எதிர்பார்த்தல் என்று அர்த்தம், அமானி என்றால் எதிர்பார்ப்புகள். அல்லாஹு தாலா இந்த எதிர்பார்ப்புகளை குர்ஆனிலே பல இடங்களில் விமர்சித்த அமைப்பில் தான் அல்லாஹு தாலா பேசுகிறான், அதை கண்டித்த அமைப்பில் தான் அல்லாஹு தாலா பேசுகிறான். தில்க அமானியுஹும் என்று அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா தில்க அமானியுஹும், இது அவர்களது எதிர்பார்ப்பு, அவர்களது வீணான கற்பனைகள் என்று அல்லாஹு தாலா சொல்றார். கற்பனை என்றாலே அது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். யாருடைய, யூதர்களுடைய வீணான ஒரு எதிர்பார்ப்பு இது என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றார். அதாவது யூதர்களாக இருந்தவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அது அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு தில்க அமானியுஹும், இது அவர்களது எதிர்பார்ப்பு, கற்பனையான வீணான ஒரு எதிர்பார்ப்பு என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதே போல வமின்ஹும் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானி, அவர்களிலே அதாவது சில எழுத வாசிக்க தெரியாத மக்கள் இருக்கிறார்கள், அஹ்லுல் கிதாபிலே வேதக்காரர்களே,
அவர்கள் இந்த வேதத்தை கற்பனையாகவே தவிர அறிய மாட்டார்கள். இப்படி இருக்கும் இப்படி இருக்காது என்று கற்பனையாகவே தவிர அவர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மட்டும் தான் அவங்கள்ட்ட என்ன செய்யும், இருக்கும். இந்த அளவுல தான் அவங்களுடைய அறிவே என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படியே அல்லாஹ் தஆலா கற்பனை அறிவுதான் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அந்த அமானி என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா ஒரு கற்பனைக்குரிய விஷயமாக, ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமானி என்ற வார்த்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல ஹதீதுகளிலும் நம்ம பார்க்கிற நேரத்தில் இந்த உம்னியா என்பது உலக நோக்கில் சொல்லப்படுகின்ற பொழுது நிறைய விமர்சனத்துக்கு உரிய அமைப்பில் அல்லாஹ்வும் தூதரும் என்ன செய்திருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க மூன்றாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உம்னியா மனிதனுக்கு உள்ள அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரு முஃமினுடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய விஷயத்தில் மிகவும் சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு என்பது உலகம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது உலகம் சார்ந்ததாக இருக்கும். வாழ்க்கை என்பது உலகம் சார்ந்ததாக இருக்கும். அவன் ஆசை வைப்பான், எதிர்பார்ப்பான், இதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்திலே அவன் வைக்கக்கூடிய எந்த எதிர்பார்ப்புகளுடைய இறுதி நிலையும் உலகம் சார்ந்ததாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உதாரணமாக, தான் ஒரு வீடை கட்ட வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், தன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ, இந்த எதிர்பார்ப்பு இதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இந்த எல்லா எதிர்பார்ப்புக்கு பின்னாலும் அவனிடத்திலே அதை முக்கம்மிலாக பூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு சரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அது என்ன என்பது ஒரு முஃமின் தெளிவாக இருக்க வேண்டிய இடம். என்ன அந்த எதிர்பார்ப்புகளுக்கு பின்னால் அவர்கள் இந்த உலகத்திலே இப்படி வசதியாக வாழ்வதின் ஊடாக மார்க்கத்தை கடைபிடித்து, மார்க்கத்தை மார்க்கத்துடைய ஒழுக்கத்தை பேணி, உறவுகளை பேணி, சச்சரவுகளில் ஈடுபடாமல், பிறரிடத்தில் கையேந்தாமல், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அவர்கள்ட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வெறுமனே இந்த உலகம் சார்ந்ததான ஒரு எதிர்பார்ப்பாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒரு முஃமினுடைய உம்னியா அது மிக முக்கியமானது. அவனுடைய எதிர்பார்ப்பில் அவன் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் அவன் அதை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஒரு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கற்பனையாகவே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் அல்லாஹு தஆலா அதாவது அவனுடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் என்று சொல்றான். யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, அவன் தனது பொருளாதாரம் தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று எண்ணிக்கொள்கிறான். மனிதன் நினைக்கிறான் தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக இந்த உலகத்திலே வைத்து விடும் என்று நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாருமே பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று எதிர்பார்ப்பது இல்லை. ஆனா செயல்பாடு என்ன செய்கிறது, அவனை நிரந்தரமாக இந்த உலகத்தில் வைப்பது போலதான் அவனது செயல்பாடுகள் இருக்கின்றன. அவனது செயல்பாடுகள், நம்ம போடக்கூடிய அத்திவாரங்கள், நம்ம கட்டக்கூடிய கட்டிடங்கள், நம்ம அதாவது வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா இவர் நிரந்தரமா இந்த உலகத்தில் என்ன வாழ போகிறார் போலதான் என்ன செய்யும், அது இருக்கும். அப்ப ஒரு முஃமின் அதை என்ன செய்யணும், துடை தெரிந்து விட வேண்டும். அவனுடைய செயல்பாடுகள் ஒரு ஈமானிய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். முடிவு மறுமையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எதை எதிர்பார்த்து விட்டாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு தீன் உண்டு, அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு மார்க்க விளக்கம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள், சொத்துக்களை விட்டு செல்லுங்க. எதற்காக? பிறரிடத்தில் யாசகம் கேட்காமல் இருப்பதற்காக. ஒரு நல்ல மார்க்க ஒரு நோக்கத்தை நம்ம அதுக்கு பின்னால சேர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பை செய்தாலும் சரி. திருமணம் முடிக்கிற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எதிர்பார்ப்பை சேர்க்கிறார்கள். என்ன? திருமணம் முடிப்பதே உலகத்துக்கு, மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கிறது உலகத்துக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் உலக மார்க்க எதிர்பார்ப்பை சேர்த்தார்கள். என்ன? நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை என்ன செய்யுங்க, திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து என்ன செய்யும், தரும். பொருளாதாரத்தை தேடக்கூடிய ஒரு மனிதன் பொருளாதாரத்தை உலகத்துக்காகத்தான் தேடுவான். அப்படி தேடக்கூடிய ஒரு மனிதன் அதை முக்கம்மிலாக என்ன செய்ய வேண்டும், அதிலே ஒரு மார்க்க எண்ணத்தை என்ன செய்ய வேண்டும், அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நம்மிடத்திலே வருகிற நேரத்தில் ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு வீணான, தவறான, கேவலமான எதிர்பார்ப்பாக என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தமன்னி எதிர்பார்ப்பு என்பது ஒரு முஃமினிடத்தில் என்றைக்கும் இந்த உலகத்தில் இறுதி நிலைக்கு என்ன செய்யாது, கொண்டு போகாது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்திலே கேட்கிறார்கள், மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், ஒரு முஃமின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான், ஒரு முஃமின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான்? இந்த கேள்விக்கு யாருக்காவது உலக பதில் ஒன்று வருமாக இருந்தால் அவர் தனது எதிர்பார்ப்புகளிலே, ஆசைகளிலே ஈமானிய ஆசையில் இல்லை என்று அர்த்தம். ஒரு முஃமின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான், என்ற வீட்டை கட்டி முடிஞ்சோடனே தான் நான் நிம்மதி அடைவேன் ஒரு முஃமின் சொன்னான்னு வைங்களே, அது உலக வார்த்தை என்ற அடிப்படையில, சாதாரணமாக பேச்சு என்ற அடிப்படையில அது சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஈமானிய விளக்கத்தோடு அந்த வார்த்தையை அவன் சொல்வானாக இருந்தால் 100% பிழையான வார்த்தை.
நான் என் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்த பின்னால நான் என்ன செஞ்சிருவேன், நிம்மதி அடைந்து விடுவேன். என் வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, இவைகளாம் முடிந்த பின்னால நான் நிம்மதி அடைந்து விடுவேன். ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், பதில் சொல்ல மாட்டான். மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், ஒரு மூமின் எப்பொழுது ஓய்வு பெறுகிறான்? அஹ்மத் பின் ஹம்பல் சொல்கிறார் ரஹ்மஹுல்லாஹ், இந்த அவ்வலி கதமின் யதஅஹா ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவன் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான். சொர்க்கத்திலே என்றைக்கு அவன் முதல் முறையாக கால வைக்கிறானோ அந்த நிமிஷம் தான் ஒரு முஃமின் என்ன செய்ய முடியும், நிம்மதி அடைய முடியும் என்று சொல்லி என்ன செய்கிறார் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு முஃமினுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. இதுதான் ஒரு முஃமினுடைய சிந்தனையாக. எந்த ஒன்றை அடைந்து விட்டால் அவன் முழு நிம்மதி இந்த உலகத்தில் என்ன செய்யலாது, கண்டுகொள்ளவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும். காரணம், அவன்கிட்ட ஒரு கேள்வி அதில் இருந்து கொண்டே இருக்கும். நான் செய்தது சரிதானா, நான் உலக ஆசைக்காக செயல்பட்டு விட்டேனா, மிகவும் என்ன அல்லாஹ்வுடைய திருப்திக்கு மாற்றமாக நான் என்ன செய்து விட்டேன், நடந்து விட்டேனா என்ற ஒரு கேள்வி அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய இந்த பயணம் நம்ம நிறைய தொகுத்து சொன்னோம் என்றால், ஆசை தொடர்பான செய்தி, ஒரு முஃமினுடைய ஆசையுடைய எல்லைகள் எப்படி இருக்கும் என்பதை நம்ம நிறைய பார்த்தோம் என்றால் அதை வரையறுக்கவே முடியாது. ஒரு மனிதர் கொல்லப்படுகிறார், சூரா யாசீன் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதர் கொல்லப்படுகிறார், ஒரு முஃமின் கொல்லப்படுகிறார். அதாவது இஸ்லாத்தை எட்டி வைத்ததன் காரணமாக அவரை கொன்று விடுகிறார்கள் அந்த சமுதாயத்தினர். கொன்றுவிட்ட அந்த மனிதர் சொர்க்கத்துக்குள்ள அதாவது நுழையுமாறு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு ஷஹீதுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை, அவர் அந்த நிமிடமே என்ன செய்கிறார், சொர்க்கம் நுழைகிறார். அப்ப கைலது ஹுலில் ஜன்னah, சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. உடனே அவர் என்ன செஞ்சார், ஒரு முஃமினுடைய வேலை தமன்னி, எதிர்பார்ப்பு, ஆசை. கால யா லைத கௌமி யஅலமூன், என் சமுதாயம் இதை அறிந்து கொள்ள கூடாதா. ஒரு முஃமினுடைய இதை பாருங்க, சொர்க்கம் கொடுக்கப்படுகிறது, சொர்க்கம் கிடைச்சிட்டு, கொல்லப்பட்டதனால சொர்க்கம் கிடைச்சிட்டு, சொர்க்கம் போங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்த முதலாவது ஆசை என்ன தெரியுமா, யா லைத கௌமி யஅலமூன். இந்த லைத்த என்ற அரபுடைய வார்த்தை தமன்னி, எதிர்பார்ப்பு, ஆசை, அதற்காக சொல்லப்படுற வார்த்தை. யா லைத கௌமி யஅலமூன். உலக அழிவுல ஒரு காவிர் என்ன சொல்ல வார்த்தை, யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக போயிருக்க கூடாதா, நான் ஒரு உயிரினமாகவே வாழ்ந்திருக்க கூடாது, அப்படியே மண்ணாக என்ன செஞ்சிருக்கணும், நான் போயிருக்க வேண்டும். அல்லது எனது இறுதி நிலை நான் எப்படி இத்து போயிருந்தேனோ அதே போல நான் போயிருக்க வேண்டும், அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு, கீலது ஹுலில் ஜன்னah கால யா லைத கௌமி யஅலமூன், சொர்க்கத்திற்கு நுழைங்க என்று சொல்லப்பட்ட உடனே எனது சமுதாயத்தினர் அறிந்து கொள்ள கூடாதா, என் சமுதாயத்தினர் அதை தெரிந்து கொள்ள கூடாதா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை இந்த இடத்திலே சொர்க்கத்திற்குள் நுழைத்து வஜஅலனி மினல் முக்ரமீன், அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், இந்த சங்கை என்ற சமுதாயத்தினர் என்ன தெரிந்து கொள்ள கூடாதா அப்படின்னு. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்திற்குள் நுழைந்த எந்த ஒரு முஃமினும் இந்த உலகத்திற்கு திரும்பி வரணும், அதாவது தமன்னி, ஆசை வைக்க மாட்டான். ஏன்னா ஒரு முஃமினுடைய உயர்ந்த லட்சியமே என்ன, சொர்க்கம் தான். சுவர்க்கம் கிடைத்த எந்த ஒரு முஃமினும் திருப்பி இந்த உலகத்துக்கு வரணும் என்று ஆசை வைக்க மாட்டான். இல்ல ஷஹீத், ஷஹீதை தவிர. யாரை தவிர, ஷஹீதை தவிர. அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அஜ்ரை பார்த்து விட்டு திருப்பி நான் இந்த உலகத்திற்கு வந்து மறுபடி கொல்லப்பட்டு மறுபடி சொர்க்கம் சென்று மறுபடி இந்த உலகத்திற்கு வந்து பலமுறை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசை வைப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஆசையுடைய, ஒரு முஃமினுடைய ஆசையுடைய வடிவத்தை தெரிந்து கொள்ள இந்த செய்திகள் நமக்கு ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும். ஒரு முஃமினிடத்தில் இருக்கக்கூடிய உம்னியத், அந்த எதிர்பார்ப்பு என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதை சொல்வார்கள், மின் ரூசி அம்வாலில் மஃபாலிஸ், முஃப்லிஸ்கள், வங்குரோத்துக்காரர்கள், நஷ்டவாளிகள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய மொத்த மூலதனமே எதிர்பார்ப்புகள் தான் சொல்லுவாங்க. நஷ்டவாளிகளுடைய மொத்த மூலதனமே என்ன, இந்த எதிர்பார்ப்புகள் தான். ஆனால் அதை மறுமைக்கு மார்க்கத்தோடு உள்ள சிந்தனையோடு நம்ம எண்ணி பார்க்கின்ற பொழுது, அதை இணைத்து பார்க்கின்ற பொழுது அது என்ன செய்யும், நம்மளை அதை நன்மைக்குரிய ஒன்றாக, சிறப்பான ஒன்றாக அதை மாற்றும் என்பதை நம்ம இதில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையாக நம்ம மனதிலே பதிய வைக்க வேண்டிய முக்கியமான 3 செய்திகள் என்ன, எதிர்பார்ப்பு தான் மனித வாழ்க்கை, எதிர்பார்ப்பு தான் மனித வாழ்க்கை. அந்த எதிர்பார்ப்பு ஒரு துளி இருக்கும் வரைக்கும் மனிதன் வாழணும் என்று என்ன செய்வான், ஆசைப்படுவான். சில பொழுதுகளிலே எதிர்பார்ப்புடைய வீரியம் தலைகீழாக போகிற நேரத்தில் அவன் அதற்கு மரணம் போன்றவைகளை எதிர்பார்ப்பான். வாழ்க்கையுடைய அந்த நம்பிக்கை என்ன அவனுக்கு இல்லாமல் போகிற நேரத்தில், அத ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியிலே சொல்றாங்க, யமுரு ரஜுலு பி கப்ரி அஹிஹி ஃபயகூலு யா லைதனி மகானஹு வமா பிஹி ஹுப்புல் ஆখিরা. ஒரு மனிதன் தனது சகோதரனுடைய கபருக்கு பக்கத்தால நடந்து செல்வான், நான் அந்த இடத்துல இருக்க கூடாதான்னு நினைப்பான், ஆனா அவனுக்கு மறுமை பற்றி எந்த ஆசையும் இருக்காது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க,
மறுமை பற்றி ஆசையால நான் மரணித்திருக்கவே நினைக்க மாட்டான், உலக கஷ்டத்தால நினைப்பான். எதால நினைப்பான்? உலகத்துடைய கஷ்டத்தால நான் அந்த இடத்துல இருக்க கூடாதா என்று ஆசை வைப்பான். ஆனா அவனுக்கு மறுமை பற்றி எந்த சிந்தனையும் என்ன செய்யாது, இருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்கள், முதல் அடிப்படை மனிதனுக்கு எதிர்பார்ப்பு என்பதுதான் வாழ்க்கையானது. உலகம் சார்ந்திருக்கிற நேரத்தில் அது பெரும்பாலும் நஷ்டத்துக்குரிய, வீணான, கற்பனைக்குரிய ஒரு செய்தியாகத்தான் என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. இரண்டாவது, ஒரு முஃமினிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும், உலக ரீதியான எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அதில் மார்க்க இலக்கு இறுதியாக இருக்க வேண்டும். உலக எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட மார்க்க இலக்கு என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு எப்பொழுதுமே இறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்புகள், மார்க்கம் சார்ந்த, ஈமான் சார்ந்த எதிர்பார்ப்புகள் சொர்க்கம் நுழைந்தாலும் என்ன செய்யாது, அவைகள் நிறுத்தப்பட மாட்டாது, இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்ம படித்த இந்த செய்திகளூடாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணங்களால் எம்மை அழகாக்கி, எதிர்பார்ப்புகளால் எம்மை பூரணமாக்கி, சிறப்பான வழியில் இந்த மார்க்கத்தை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக எம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த எதிர்பார்ப்புகளை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாத்துடைய விசாலமான மிக சிறப்பான அருட்கொடைகளில் ஒன்றாக நாம் கருத வேண்டிய ஒரு அம்சம்தான் எதிர்பார்ப்புகளின் ஊடாகவே பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. எம்மிடத்தில் இல்லை, ஆனால் எதிர்பார்ப்பதின் ஊடாக மாத்திரம் பெரும் நன்மைகள் எங்களுக்கு என்ன செய்கின்றன, கிடைக்கின்றன. இப்படியான நிறைய வழிகளை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, எங்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு முஃமின் எண்ணத்தால் அழகாக இருக்கின்ற பொழுது, எதிர்பார்ப்பால் அழகாக இருக்கின்ற பொழுது, தூய்மையாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு நிறைய நன்மை என்ன செய்து அவனுக்கு எழுதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமிதியிலே வரக்கூடிய செய்தி, இன்னம துன்யா லி அர்பஅத்தி நஃபர், இந்த உலகம் என்பது 4 பேருக்குரியதுதான். இந்த உலகம் 4 பேருக்கு உரியதுதான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொத்தை, பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான். அதை ஆசைப்படுகின்ற விதத்தில் 2 பேர், செலவழிக்கின்ற விதத்தில் 2 பேர். இந்த 4 பேருக்கு தான் இந்த உலகம். ஏன்னா உலகத்தில் எல்லாருக்கும் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதே நேரம் பொருளாதாரம் கிடைக்காத ஒரு பகுதியினரும் என்ன செய்வாங்க, இருக்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்காத நபர்கள், அதை நல்ல வழியில் செலவழிக்கின்றவர்கள், கெட்ட வழியில் செலவழிக்கின்றவர்கள் 2 பகுதிகளாக என்ன செஞ்சிருவாங்க, போய்விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுக்கிறான். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையிலே யுன்ஃபிகுஹு ஆனா அல்-லைலி வன்-நஹார், பகலிலும் இரவிலும் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஜகாத்து கடமை போக குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், உறவுகளுக்கு செலவழிக்கிறார், அடுத்த வீட்டுக்கு செலவழிக்கிறார், கஷ்டப்பட்டவருக்கு செலவழிக்கிறார், மார்க்க பணிகளில் செலவழிக்கிறார், செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்துக் கொண்டே இருக்கிறார். இது எதிர்பார்ப்பு அவருடைய சொர்க்கம் தான், அவர் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா இன்னொரு மனிதருக்கு அது இல்லை, இன்னொரு மனிதனுக்கு அது இல்லை. அவரால் என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்கத்தான் முடியும். அவர் நினைக்கிறார், இந்த மாதிரியான பொருளாதாரம், இந்த மாதிரியான சொத்துக்கள் எனக்கு இருக்கும் என்றால் நானும் இதை போல என்ன செய்வேன், செலவழிப்பேன், நானும் இதை போல கொடுப்பேன் என்று உண்மையாக நினைக்கிறார். இந்த நினைப்புல 2 வகை இருக்கு. கிடைக்காதவன் பெரும்பாலும் நினைப்பான், கிடைக்காதவன் பெரும்பாலும் நினைப்பான், கிடைத்த பின்னால மாறிடுவான், கிடைத்த பின்னால மாறிடுவான். அதான் அல்லாஹ் தஆலா லிமா தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்ய முடியாததை செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள், பொறவு செய்ய போறதில்லை, ஆனா இப்ப செய்வேன்னு சொல்றது ஏன் சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கேட்கிறான். பெரும்பாலும் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, இருந்தா செய்வேன்னு சொல்லுவார்கள், அதுல உண்மையாளர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றா, இப்ப இருக்கிறதுல செய்ய மாட்டான், இப்ப இருக்கிறதுல என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். நான் நிறைய கிடைச்சா நிறைய செய்வேன் என்றவன் கொஞ்சம் கிடைக்கிற டைம்ல செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்பொழுது தர்மம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்ட உடனே மனசுல நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம் தெரியுமா, தர்மம் செய்யுங்கன்னு சொன்னேன் கிடைச்ச உடனே செய்வோம், இருக்கிறது செய்ய மாட்டான், ஏன்னா போதாத நினைப்பான். இருக்கிறதை இல்லாத பொழுதுகின்ற பொழுது, இல்லாத சூழ்நிலையிலும் அவன் செய்கின்ற பொழுதுதான் அவனுக்கு என்ன செய்கிறது, அந்த கூலி அவனுக்கு வருது, அந்த அருளையும் அல்லாஹ் தஆலா செய்கிறான். ஒருத்தட்ட ஒரு தர்மம் செய்ய சொல்லப்படுகிறது, அவன்கிட்ட இருக்கிறதே 100, அவன் அந்த 100 தேவைக்கு குறைவாகவே இருக்கிறது, இருந்தாலும் அதுல இருந்து 20 30 அல்லாஹ்வுடைய பாதையிலே குடும்பத்துக்கு அவன் செலவழிக்கிறான்டா, இவன் செலவழிப்பான்றது விளங்கு. ஏன்னா இல்லாத நேரத்திலும் செலவழிக்கக்கூடிய வேட்கை அவனுக்கு என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கு, இவன் செலவழிப்பான். கிடைச்சா செய்வேன் சொல்லக்கூடியவர் இருந்தா இப்ப செய்யலேண்டா, இவர் கிடைச்சாலும் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார் அடையாளம் அது. அப்ப நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையான்றதை யாரா டெஸ்ட் பண்ணிக்கொள்ளணுமாக இருந்தா நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்தா சரி.
நான் எனக்கு பணம் கிடைச்சா அது கிடைச்சா அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பேன் கொடுப்பேன் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இப்ப இருக்கிறதுல நீ என்ன செய்யறான்னு பாரு, எவ்வளவு செய்யறான்னு பாரு, உன் தகுதிக்கு மீறி கஷ்டப்பட்டு செய்யறியான்னு பாரு. அப்ப அல்லாஹு தாலா நீ ஒரு பள்ளமாக இருக்கிறாய், உனக்கு ஒரு பாலத்தை அமைப்பான். அல்லாஹு தாலா ஒரு பாலத்தை அமைப்பான். இல்லை என்றால் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், தரமா. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப அந்த மனிதருக்கு இருக்கிறது, இவரிடத்துல இல்லை, இவர் உண்மையாக ஆசை வைக்கிறார். யா அல்லாஹ், அவருக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்சா நான் நிறைய செய்வேன், அவர் ஒரு பள்ளி வாயில் கட்டுவேன், மதரசாக்களுக்கு உதவி செய்வேன், குர்ஆன் அதாவது ஹதீஸ் மொழிபெயர்ப்புகளை நான் வெளியிடுவேன், அந்த விஷயங்களை செய்வேன் என்று நன்மைகளை நிறைய எதிர்பார்க்க, இரத்த உறவுகளை கவனிப்பேன், சொந்த பந்தங்களை கவனிப்பேன், கஷ்டப்பட்டவர்களை கவனிப்பேன் ஆசை வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் அவர்கள் இருவரும் சமமானவர்கள். இந்த செலவழிக்கிறவரும் இருந்தா செலவழிப்பேன் ஆசை வச்சாரே ஒரு முஃமின், அவரும் கூலியில் சமமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுத்ததும் இவனுக்கு கொடுக்காம இருந்ததும் அல்லாஹ் தஆலா தான். கொடுத்ததால அவன் செலவழிக்கிறான், கொடுக்கவில்லை, இவரால் செலவழிக்க முடியவில்லை. ஆனா இருந்தா நான் செய்வேன் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்கள் கூலியில என்ன சமமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அவர் கெட்ட வழியிலே செலவழிக்கிறார். இன்னொருவருக்கு பொருளாதாரம் இல்லை, அவர் நினைக்கிறார் எனக்கு இந்த பொருளாதாரம் இருக்குமாக இருந்தால் அவனை போல நான் என்ன செஞ்சிருப்பேன், நல்லா மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை நினைக்கிறாரு, அப்படி போயிருப்பேன், இந்த மாதிரி நடந்திருப்பேன், எதுக்கு செலவழிச்சிருப்பேன், அதுக்கு கொடுத்திருப்பேன். அவர் என்ன செய்யறாரு, ஆசை வைக்கிறார். வல் கல்பு யதமன்னா வயஹ்வா, ஆசை வைக்கிறார். ஹும் ஃபில், அதாவது அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் தண்டனையிலும் அவர்கள் சமமானவர்கள், அவர்கள் தண்டனையிலும் சமமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 4 பேருக்கும் தான் இந்த உலகம் என்றார்கள், இந்த 4 பேருக்கும் தான் இந்த உலகம் என்றார்கள். அப்போ ஒரு முஃமினுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை பாருங்க, எதிர்பார்ப்புகள் மூலம் இல்லாத பொருளாதாரத்தில் செய்யாத அமல்களில் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது, நன்மை கிடைக்கிறது. ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்குமாக இருந்தால் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை காணுகிற நேரத்தில் பொறாமைப்படாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பொறாமை ஒரு மனிதனுடைய அனுமதிக்கப்பட்ட பொறாமை கூட எதுல வருகிறது, லா ஹசத இல்லா ஃபித்னத்தைன், தமன்னில தான் வருது, எதிர்பார்ப்புல தான். 2 விஷயத்திலே தவிர பொறாமை இல்லை, ஒன்று இல்ம், 2வது பொருளாதாரம். கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒருவர், இவருக்கு கிடைக்கல, அதுல ஒருத்தர் பொறாமைப்படுறாரு, இருந்தா நானும் என்ன செஞ்சிருப்பேன்டா, அதுல பொறாமை அனுமதி என்று என்ன செய்கிறது வருகிறது என்றால் எதிர்பார்ப்பு. ஒரு முஃமின் எதிர்பார்ப்புகளால் பல நன்மைகள் அவனுக்கு என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவது, நல்ல விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவது செய்ய தூண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் 3வது நாள் அதில் எந்த ஒன்றும் என்னிடத்தில் எஞ்சி இருப்பதை நான் விரும்ப மாட்டேன். உஹது மலை அளவுக்கு எனக்கு தங்கம் இருக்குது, விடுகின்ற 3வது நாள் எனக்கு அதில் எந்த ஒன்றும் எஞ்சி இருப்பதை நான் என்ன செய்ய மாட்டேன், விரும்ப மாட்டேன். இல்லா ஷைஉன் அர்சுதுஹு லிதைனின், கடன் கொடுப்பதற்காக நான் எதிர்பார்த்து வைத்திருப்பதை தவிர. மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் செலவழித்து விடுவேன். இல்லை, ஆசை வைக்கிறார், கூலியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், சமமானவர்களாக மாறுவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில ஒரு வேதனைப்பட்டார்கள், தமன்னி, ஒரு ஆசை, நான் இந்த பொறுப்புகளையும் எடுக்காமல் எந்த ஒன்றுமே செய்யாமல் அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் நான் தலையிட்டு இருக்காமல் எனக்கு எதிராகவோ எனக்கு சார்பாகவோ இல்லாமல் மரணம் என்னை வந்தடைந்திருக்க கூடாதா என்று ஆசை வைக்கிறேன். நான் அதாவது எந்த ஒன்றையும் பொறுப்பெடுக்கல, பொறுப்பெடுத்தா நிறைய நன்மையும் இருக்குது, பொறுப்பெடுத்தா நிறைய நன்மைகளும் இருக்குது, அதே நேரம் பொறுப்பில் தவறிவிட்டா நிறைய தீமைகளும் இருக்குது. 2மே இல்லாத நிலைமையில மௌத் எனக்கு என்ன வந்திருக்க கூடாதா ஆசை வைக்கிறார்கள். யார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முஃமினுடைய சப்ஜெக்ட்ல அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும், எதனால், எதற்கு, எப்படி, எப்படின்னு. என்னை கொன்றவர் யார் என்று பாருங்கன்றாங்க. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, முஸ்லிமா இருக்கக்கூடாது, எனக்கு கை வைத்தவர் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடாது. ஏன் முஸ்லிமாக இருக்கக்கூடாது நினைக்கிறார் தெரியுமா, அவர் பாவியாவார் என்பதற்காக, அவர் பாவிதான், குத்தியவர் பாவியாவார் என்பதற்காக அல்ல, நான் கடமையில் குறை செய்திருப்பதற்கு அடையாளமாக நினைச்சார். தான் ஆட்சியில இருந்து ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அதை என்ன செஞ்சாரு, நான் குத்தப்படுகிறேன் என்றால் நான் கடமையில ஏதோ என்ன செஞ்சுக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன் என்ற ஒரு முஸ்லிம். காஃபிர் எதிராக தான் இருப்பான், ஆனா ஒரு முஸ்லிம் அப்படி என்ன செஞ்சிருவார் அப்படி என்பதுல உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்திலே நிறைய பொருளாதாரம் இருந்திருக்க கூடாதா, ஈராக்ல நடந்த யுத்தங்களில் விதவைகளாகி போனவர்களுக்கு முழு பொருளாதாரத்தையும் கொடுத்து அந்த விதவைகள் யாரிடத்திலும் கையேந்தாமல் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, தமன்னியுல் முஃமின், ஒரு முஃமினுடைய ஆசை இப்படித்தான் இருக்கும்.
ஆனால் எங்களோடு எவ்வளவு கெட்ட ஆசைகள் கலந்திருக்கின்றன என நினைத்து பாருங்கள். அனுதினமும் நாங்கள் பாவமான கற்பனைகளில் இருக்கிறோமா இல்லையா? இது கிடைக்காதா, இந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா, இந்த சூழ்நிலை கிடைக்காதா, இந்த வாய்ப்பு கிடைக்காதா என்று மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் எம்மிடத்தில் இருக்கிறதான்னு நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையின் ஊடாக நாம் எமது உள்ளத்தை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால், தவறான எதிர்பார்ப்புகளின் ஊடாக நாம் ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஈமானிலே எங்கே குறைவிடுகிறோம் என்று பாருங்கள். எந்த இடத்துல நாம் தவறான, அதாவது நினைத்தாலே, எதிர்பார்த்தாலே, ஆசைப்பட்டாலே நன்மையில் எழுதக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவைகளின் ஊடாக நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் கெட்ட ஆசைகளுக்கு இந்த உள்ளத்தை பழக்கப்படுத்தி அந்த ஆசைகளை நாம் வளர்த்து விடுகிறோம் என்றால் நினைத்து பாருங்கள். அடுத்தவர்களிடத்தில் எத்தனை கெட்ட ஆசைகளை உருவாக்கி விடுகிறோம். பக்கத்துள்ளவரிடத்தில், மனைவியரிடத்தில், பிள்ளைகளிடத்தில் கெட்ட ஆசைகள் என்ன செய்கிறோம்? உருவாக்கி விடுகிறோம். உருவாக்கி விடுகிறோமா இல்லையா? பல நேரங்கள்ல இவைகளுக்கு நாம் காரணமாக கூட என்ன செய்து விடுகிறோம்? அமைந்து விடுகிறோம். உன்னை பார்த்தால் மார்க்கத்தில் ஆசை வர வேண்டும், உன்னை பார்த்தால் தீனில் ஆசை வர வேண்டும், உன் வார்த்தைகளை கேட்டால் அவர்களுக்கு பாவத்தை விட்டு தூரமாக வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான ஒன்றில் ஆசை வருகிறது என்றால் நாம் எவ்வளவு தவறு விடுகிறோம் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய ஆசைகளை பொறுத்தவரைக்கும் தூய்மையானதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த கல்போடு தான் முழு எண்ணங்களும் என்ன செய்கின்றன? சம்பந்தப்படுகின்றன. இந்த எதிர்பார்ப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையோட அத்திவாரமாக என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மறுமையை நினைப்பவர்களுக்கு, அமல் செய்யணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த எண்ணங்கள் மிகப்பெரிய மூலதனம். இந்த எண்ணங்கள் என்ன? மிகப்பெரிய மூலதனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக பேசுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படையாக பேசுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படையாக பேசுறாங்க, பல நபி தோழர்கள் வெளிப்படையாக பேசினார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஆசை வைத்து ஏதாவது சொல்லுங்கன்னாங்க. தமன்னு, உங்களால முடிஞ்ச ஒரு ஆசையை வைங்க. அவர் சொன்னார், அத்தமன்னல் மக்ஃபிரா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நான் ஆசை வைக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நான் ஆசை வைக்கிறேன் சொன்னார். அவரிடத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பு சொல்லப்பட்டாலே, மறுமை சார்ந்த, மன்னிப்பு சார்ந்த எதிர்பார்ப்பு சொல்லப்பட்டாலே கலங்குவார்கள். உங்களுக்கு தெரியும், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒருவர் வந்து என்ன செய்றாரு? பிச்சை கேட்க வருகிறார். அப்ப பிச்சை கேட்கிற இடத்துல ஒரு தீனாரையோ எதையோ கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனேயே அவர் வந்து என்ன, அதாவது ஒரு வார்த்தை சொல்கிறார், தக்கப்பலல்லாஹு மின்க், அல்லாஹ் உங்களை அங்கீகரிப்பானாக, பொருந்திக் கொள்வானாக என்றார். ஒரு மூமினுடைய எதிர்பார்ப்பு என்ன? தக்கப்பல், அல்லாஹு தஆலா என்ன கபூல் செய்ய வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு. அதை சொன்ன உடனேயே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அதாவது அவருடைய ஆசை நிறைவேறக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு நிக்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வேணும் என்று கேட்டிருந்தா ரெண்டு பேர் அவர்களை முரம்பட்டிருக்க மாட்டாங்க. ஆசைக்கு ஆசைப்பட்டவர்களை, அந்த ஆட்சிக்கு ஆசைப்பட்டவர்களை தவிர யாரும் முரம்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உடன்பாடு என்ன செஞ்சது? அவருக்கு இருந்தது. அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் அதையெல்லாம் யோசிக்காமல் இதை சொன்ன உடனே விரக்தி நிலையில கூட அவர் மறுமை ஆசை வைக்கல, உலகம் நிரம்பிய நிலையில ஆசை வைக்கிறார். தக்கப்பலல்லாஹு மின்க், அல்லாஹ் உங்களை அங்கீகரிப்பானாக என்று சொன்ன உடனே அழுதார்கள். வல்லாஹி லவ் அலிம்து அன்னல்லாஹ தக்கப்பல மின்னி தீனாரன் அவ் திர்ஹமன் அவ் ஸலாத்தன் அவ் ஸதகத்தன் லஅஹ்பப்துல் மௌத் இன்னமா யதக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா என்னிடம் இருந்த ஒரு தீனாரை, ஒரு திர்ஹத்தை, ஒரு தொழுகையை, ஒரு நோன்பை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று எனக்கு உறுதியாக தெரிந்தால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். காரணம், இன்னமா யதக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா தக்வா உள்ளவர்களிடம் இருந்துதான் ஏற்றுக்கொள்வதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னா நான் தக்வா உள்ளவன், எனக்கு என்ன செஞ்சிருது? உறுதியாகி விட்டது, நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே எமது எதிர்பார்ப்புகளை, எமது மனதிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இறுதியாக இன்னொரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பிலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எல்லா நல்லறங்களையும் செய்துவிட்டு அல்லாஹ்வை மிகவுமே எதிர்பார்த்து வாழ்ந்துவிட்டு அப்படி வாழ்ந்தவன் என்ற பேர் எனக்கு இருக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பது. அதாவது மக்களால தூய்மைப்படுத்தப்படுறது, மக்களால பாராட்டப்படுறது, மக்கள்கிட்ட புள்ளி எடுக்கிறது, மக்கள்கிட்ட கிரேட் எடுக்கிறது, இது எனக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. காரணம், உங்களிடத்தில் நல்லவனாகவும் அல்லாஹ்விடத்தில் கெட்டவனாகவும் நான் இருப்பதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் ஒரு கணக்கொன்றைக்கும், மக்கள்கிட்ட ஒரு கணக்கொன்றைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் மரணித்தால், அதாவது அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கப்பட்ட இடத்துல ஒரு இன்னொரு இடம் இருக்கும். இங்கிருந்து பாத்தீங்க, நம்ம முன்னோக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தோம்னா அடுத்ததாக இன்னொருவர் அடக்கலாம், அடுத்ததாக என்ன செய்யலாம்? இன்னொருவர் அடக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்க அடக்கப்படணும் என்ற ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு என்ன செஞ்சது? அவங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் மரண நேரத்தில் சொன்னார்கள், என்னை அங்கே அடக்க வேண்டாம், என்னை முஸ்லிம்களுடைய பக்கையிலே என்ன செய்து விடுங்கள்? அடக்கி விடுங்கள். லா உஸக்கா, மக்கள் என்னை தூய்மைப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. நான் மரணத்துக்கு பின்னால
தூய்மைப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை. அவங்களுடைய அந்த ஜமல் யுத்தம் போன்ற அந்த சம்பவங்களை மனசுல நிறுத்தி நான் தூய்மைப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சுபஹானல்லாஹ், நினைச்சுப்பா, தண்ட வீடு, தன்னுடைய என்ன, அதாவது சொந்தம், தன்னுடைய தந்தை, தன்னுடைய கணவர், ஹலீஃபத்துல் முஸ்லிமின், முஸ்லிம்களுடைய ஹலீஃபா எல்லாரும் இருக்கிற இடத்துல அவங்க அடக்கப்படுவதற்கு எல்லா தகுதி இருந்தும் அங்க அடக்க வேணான்ட்டான். லா உஸக்கா, நான் மக்களால் தூய்மைப்படுத்தப்படுவதை விரும்பவில்லை என்றார். எதிர்பார்ப்பு. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமினுடைய அதாவது எதிர்பார்ப்புகள் என்பது அழகாக அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பதற்கான முன்னுதாரணங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி, எமது எதிர்பார்ப்புகளை தூய்மைப்படுத்தி, ஆசைகளை தூய்மைப்படுத்தி அவன் பொருந்திக் கொள்ளுகின்ற வழியில் எம்மை வாழ செய்வானாக. நல்ல ஆசைகளை மூலதனமாக்குகின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாகவும் எதிர்பார்ப்பு கொண்டவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும்.